வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் 1959 தமிழில் தமிழில் வெளியான படங்களின் எண்ணிக்கை, அதில் நம் நடிகர் திலகம் நடித்த படங்களின் எண்ணிக்கையும் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த காலத்தில் எந்த நடிகர்களாம் அதிக அளவு நடிச்சுட்டு இருந்தாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல அதிசய பெண். இது டைரக்டர் எம்.வி. ராமன், கதை வசனம் ஜாவர் சீதாராமன், இசை எஸ்.எம். சுப்பையா நாயுடு, பாடல் சீதாராமன் சுப்பு ஆறுமுகம், நாகேஸ்வரராவ், வைஜந்திமாலா, மனோகர், குசலகுமாரி மற்றும் பல நடித்திருந்தனர். இந்த படத்தில் ஒரு பகுதி கலர் படமாக எடுத்தாங்க, மற்ற பகுதி இரண்டாவது பகுதி கருப்பு வெள்ளையாக இருந்தது. அடுத்து அபலை அஞ்சுகம். டைரக்டர் ஆர்.எம். கிருஷ்ணசாமி, இசை கே.வி. மகாதேவன், பாடல் உடுமலை நாராயணகவி, கண்ணதாசன், மருதகாசி, ராமையா தாஸ், சுரதா, ஏ.எல். நாராயண். நடித்தவர்கள் டி.ஆர். மகாலிங்கம், சவுகா ஜானகி, டி.ஏ. மதுரம், எம்.என். ராஜம். அடுத்து அமுதவல்லி. டைரக்டர் ஏ.கே. சேகர், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் உடுமலை கவி, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், தஞ்சை ராமையாதாஸ், கண்ணதாசன், முத்துக்கூத்தன். நடித்தவர்கள் டி.ஆர். மகாலிங்கம், ஆர். நாகேந்திர ராவ், எம்.என். ராஜம், தாம்பரம் லலிதா. ஓரளவு ஓடியது. அருமை மகள் அபிராமி. இது டைரக்டர் வி. கிருஷ்ணன், இசை வி. தட்சிணாமூர்த்தி, பாடல் மருதகாசி, ஏ.எல். நாராயணன், லட்சுமணன் தாஸ், குயிலன். பிரேம் நசீர், ராஜசுலோசனா கதனை நடித்தார்கள். இதுவும் ஓரளவு ஓடிய படம். அடுத்து அள்ளி பெற்ற பிள்ளை. டைரக்டர் கே. சோமு, வசனம் ஏ.பி. நாகராஜன், இசை கே.வி. மகாதேவன், பாடல் மருதகாசி, எஸ்.எஸ்.ஆர். பண்டரிபாய், சகசரநாமம், வி.கே. ராமசாமி மற்றும் பலர் நடித்திருந்தனர். இந்த படத்தை பாடலாசிரியர் மருதகாசி, வி.கே. ராமசாமியின் சகோதரர் வி.கே. முத்துராமலிங்கமும் கே.வி. மகாதும் கூட்டாக தயாரித்தனர். ஓரளவு ஓடியது. அவள் யார். இந்த படத்தில் சிவாஜி கணேசன் ஒரு கௌரவ வேடத்தில் நடித்திருப்பார். டைரக்டர் கே.வி. மகாதேவன், கதை கே.ஜே. மகாதேவன், வசனம் வித்வான் லட்சுமணன், சிவாஜி, சவுகா ஜானகி, பண்டரிபாய் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள். முக்கிய விஷயம், சிவாஜியின் பாகுப்பிரிவும் இதே ஆண்டில் தான் தயாரிக்கப்பட்டது. சிவாஜி சொன்னார் பாகுப்பிரிவு முதலில் வெளியாகட்ட வேண்டும், ஆனால் கே.வி. மகாதேவன் எதிர்த்து அவள் யாரை வெளியிட்டு ஓரளவு தான் வெற்றி பெற்றது. அடுத்து அழகர் மலை கல்வன். கன்னட நடிகர் கெம்பராஜ் தயாரித்து இயக்கிய படம் இது. கதை வசனம் புரட்சிதாசன், இசை கோபாலன், பாடலும் புரட்சிதாசன், வாலி எழுதியிருந்தார்கள். பாலையா, நாகையா, கெம்பராஜ், மால் நடித்தார்கள். இந்த படத்தில் கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாக கல்லன் யாருன்னு தெரியாமலே இருக்கும். அடுத்து உலகம் சிரிக்கிறது. டைரக்டர் ஆர். ராமமூர்த்தி, கதை லட்சுமணன் கிருஷ்ணன், இசை தட்சிணாமூர்த்தி, எம்.ஆர். ராதா, பிரேம் நசீர், சவுகா ஜானகி நடித்திருந்தார்கள். எம்.ஆர். ராதாவின் நடிப்பு இதில் நன்றாக இருந்ததாக அந்த காலத்திலே பேசினாங்க. அடுத்து உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். கன்னட நடிகர் ஹொன்னப்ப பாகவத் தயாரித்தார். டைரக்டர் எம்.ஏ. திருமுகம், இசை கே.வி. மகாதேவன், பாடல் கண்ணதாசன், மருதகாசி. நடித்தவர்கள் பிரேம் நசீர், ஓ.ஏ.கே. தேவர், ஜமுனா ராணி, கண்ணம்பா நடித்தினார்கள். ஓரளவு ஓடியது. எங்கள் குல தேவி. தயாரிப்பு மாடர்ன் தியேட்டர்ஸ். டைரக்டர் ஏ. சுப்பாராவ், இசை கே.வி. மகாதேவன், பாடல் மருதகாசி. கே. பாலாஜி, பண்டரிபாய், மைனாவதி, எம். சரோஜா நடித்திருந்தார்கள். இது ஒரு குடும்ப கதையாக இருந்ததால் ஓரளவு ஓடியது. அடுத்து ஒரே வழி. டைரக்டர் கே. சங்கர், இசை ஆர். கோவர்தன், கதை ஜாவர் சீதாராமன், பிரேம் நசீர், பாலையா, எம்.வி. சுப்பையா, சகசரநாமம், எம்.என். ராஜம், ஸ்ரீரஞ்சன் நடித்திருந்தாங்க. இது இந்தியில் 1962 வெளியான ஷாதி என்ற படத்தின் மறு ஆக்கமாக இருந்தது. அடுத்து ஓடி விளையாடு பாப்பா. டைரக்டர் வி. சீனிவாசன், இசை வி. தட்சிணாமூர்த்தி, பாடல் பாரதியார் கம்பதாசன். நடித்தவர்கள் எஸ்.எஸ்.ஆர்., சகசரநாமம், பி. சரோஜா, தேவிகா, ஜி. சகுந்தலா, அங்கமுத்து, கே. வரலட்சுமி. ஓரளவு ஓடிய படம். அடுத்து கண் திறந்தது. டைரக்டர் பட்டண்ணா, இசை டி.ஆர். ராஜகோபாலன், பாடல் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், சீதாராமன், அனுமந்தராவ், சகசரநாமம், மைனாவதி, டி.ஆர். நடராஜன், டி.ஏ. மதுரம், மாஸ்டர் நியாஸ், சி.டி. ராஜகுமாரி நடித்தார்கள். நீதிக்காக போராடும் பையனை பற்றிய படம் அது. அடுத்து கல்யாண பரிசு. டைரக்டர் ஸ்ரீதரின் முதல் படம். வெற்றிகரமாக 25 வாரம் ஓடி சாதனை படைத்த படம். பாடல்கள், கதை மிகவும் அருமையாக இருந்தது. இசை ஏ.எம். ராஜா, பாடல் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். நடித்தவர்கள் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி, தங்கவேலி, விஜயகுமாரி. இது தேசிய விருது பெற்ற படம். கல்யாணிக்கு கல்யாணம். இதுவும் டைரக்டர் ஏ.எஸ்.ஏ. சாமி, இசை ஜி. ராமநாதன், பாடல் தஞ்சை ராமையாதாஸ், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், கூமா பாலசுப்ரமணியம். நடித்தவர் எஸ்.எஸ்.ஆர்., பிரேம் நசீர், பாலையா, வி.கே. ராமசாமி, எம்.என். ராஜம் மற்றும் மைனாவதி நடித்திருந்தார்கள். அடுத்து கலைவாணன். டைரக்டர் பி. புள்ளையா படம். வசனம் ஸ்ரீதர், இசை பெண்டில்யா நாகேஸ்வரராவ், கதை ஆச்சாரிய ஆத்ரேயா. நாகேஸ்வரராவ் நடித்தாங்க. அஞ்சலி தேவி, தங்கவேலு, ராஜசுலோசனா நடித்திருந்தாங்க. இது தெலுங்கில் ஜெயபேரின்னு வெளியிடப்பட்டது. அடுத்து காவேரியின் கணவன்.
டைரக்டர் ஏ.கே. வேலன், இசை கே.வி. மகாதேவன். பாடல்கள் எழுதியது உடுமலை கவி, தஞ்சை ராமையாதாஸ், டி.கே. முத்துசாமி. நடித்தவர் முத்துகிருஷ்ணன், பக்கிரிசாமி, சவுகா ஜானகி, குசலகுமாரி, மாஸ்டர் ஸ்ரீதரன். படத்தில் சவுகா ஜானகி பாடுற மாதிரி இருக்கும். மாப்பிள்ளை வந்தான் மாட்டு வண்டியிலே, பொண்ணு வந்தா அந்த பாட்டு மிகவும் புகழ்பெற்றதாக இருந்தது. அடுத்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. டைரக்டர் டி.எஸ். ராஜகோபால், வசனம் துரையூர் மூர்த்தி, இசை டி. சலபதிராவ். பாடல் தஞ்சை ராமையாதாஸ். நடித்தவர்கள் எஸ்.எஸ். ராஜேந்திரன், பிரேம்நாசி, சரோஜாதேவி, கிரிஜா, வி.கே. ராமசாமி. இது புதுடெல்லிங்கிற இந்தி படத்தின் மறுஆக்கம். அடுத்து சகோதரி. டைரக்டர் ஏ. பீம்சிங், கதை கிருஷ்ணமூர்த்தி, வசனம் மாறன் எம்.ஏ., இசை ஆர். சுதர்சனம். பாடல் கண்ணதாசன். கே. பாலாஜி, பிரேம்நசி, தேவிகா, முத்துராமன், நாகையா, சந்திரபாபு நடித்தார்கள். இதில் சந்திரபாபு காமெடி மிக பெரிய அளவில் பேசப்பட்டது. அடுத்து சிவகங்கை சீமை. டைரக்டர் கே. சங்கர், கதை வசனம் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல்களும் கண்ணதாசன். நடிகர்கள் எஸ்.எஸ்.ஆர்., டி.கே. பகவதி, வீரப்பா, எஸ். வரலட்சுமி, குமாரி கமலா, எம்.என். ராஜம் நடித்திருந்தார்கள். அதாவது ஒரே மாதிரியான படம் ஒரே டைமில் ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது உணர்த்திய படம் இது. ஏன்னா இது மருது சகோதரி பற்றிய படம். அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஒரே சமூக கருத்துக்களுடைய படம் ஆனதால் இது ஓரளவு தான் ஓடியது. வீரபாண்டிய கட்டபொம்மன் அதிக அளவு ஓடியது. அடுத்து சுமங்கலி. டைரக்டர் எம்.கே.ஆர். நம்பியார், கதை வடுவூர் துரைசாமி, வசனம் என் தங்கை நடராஜன், இசை ரங்காராவ், பாடல்கள் நடராஜன், கே. பாலாஜி, இ.வி. சரோஜா, சி.எஸ். பாண்டியன், டி.கே. புஷ்பலி நடித்திருந்தனர். அடுத்து சொல்லு தம்பி சொல்லு. டைரக்டர் டி.வி. சுந்தரம், இசை கே.வி. மகாதேவன், பாடல் மருதகாசி, பிரேம் நசீர், ராஜசுலோசனா, நம்பியார், டி.எம். நடிச்சிருந்தாங்க. இது எதிர்பார்த்த அளவு ஓடவில்லை. அடுத்து தங்கப்பதுமை. டைரக்டர் ஏ.எஸ்.ஏ. சாமி, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கண்ணதாசன், மருதகாசி பாடல் எழுதியிருந்தாங்க. சிவாஜி, பத்மினி, என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஆர். ராஜகுமாரி, நம்பியார் நடித்து 102 நாள் ஓடி தேசிய விருது பெற்ற படம். அடுத்து தலை கொடுத்தான் தம்பி. மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பது. டைரக்டர் டி.ஆர். சுந்தரம், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல்கள் மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், சுரதா. நடித்தவர் கே.ஆர். ராமசாமி, எஸ்.எஸ்.ஆர்., மனோகர், மாலினி, டி. லலிதா. ஓரளவு ஓடியது. அடுத்து தாமரை குளம். டைரக்டர் வி. சீனிவாசன், கதை எஸ்.ஆர். நடராஜன், வசனம் பாடல் முகவை ராஜமாணிக்கம், இசை பத்மநாப சாஸ்திரி. நடித்தவர்கள் என் கண்ணப்பா, எம்.ஆர். ராதா, நாகேஷ், சவுகா ஜானகி. மிக சுமாராக ஓடியது. தாய் மகளுக்கு கட்டிய தாலி. டைரக்டர் ஆர். சந்திரன், கதை அறிஞர் அண்ணா, வசனம் ராம அரங்கண்ணல், இசை டி.ஆர். பாப்பா, பாடல் உடுமலை நாராயணகவி, கண்ணதாசன். எம்.ஜி.ஆர்., ஜமுனா, தங்கவேலு, ஓ.ஏ.கே. தேவர், கண்ணாம்பா நடிச்சிருந்தாங்க. அடுத்து தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. டைரக்டர் கே. சோமு, கதை வசனம் ஏ.பி. நாகராஜன், இசை கே.வி. மகாதேவன், பாடல் மருதகாசி, ஆர்.எஸ். மனோகர், வி.கே. ராமசாமி, கண்ணாம்பா, எம்.என். ராஜம் நடித்தாங்க. சிவாஜி கௌரவ இடத்தில் நடித்தார். அடுத்து தெய்வபலம். டைரக்டர் வசந்த்குமார் ரெட்டி, இசை அஸ்வத்தாமா, பாடல் தஞ்சை ராமையாதாஸ், மருதகாசி, லட்சுமணா சேர்ந்திருந்தாங்க. நடிகர்கள் கே. பாலாஜி, ஜெயஸ்ரீ, சாரங்கபாணி, கிரிஜா. ஓரளவுக்கு ஓடிய படம் இது. அடுத்து நல்ல தீர்ப்பு. டைரக்டர் பி. பிரகாஷ்ராவ், இசை சுப்பையா நாயுடு, பாடல் உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், சுரதா, கூம பாலசுப்ரமணியம் எழுதியிருந்தாங்க. ஜெமினி, டி.ஏ. துரைராஜ், ஜமுனா, கண்ணாம்பா, எம்.என். ராஜம், நாகையா நடித்தாங்க. சுமாராக ஓடிய படம் இது. நல்ல தீர்ப்பு. அடுத்து நாட்டுக்குரு நல்லவன். டைரக்டர் கே. தசரத ராமையா, இசை மாஸ்டர் வேணு, பாடல் ஆத்மநாபன், எஸ்.எஸ். ராஜேந்திரன், பாலையா, விஜயகுமாரி, பண்டரிபாய் நடிச்சிருந்தார்கள். இது ஒரு கிராமத்தை சம்பவங்களை கொண்ட கிராமத்து படமாக வந்தது. அடுத்து நாலுவேலி நிலம். டைரக்டர் வி. சீனிவாசன், இசை கே.வி. மகாதேவன், எம்.கே. ஆத்மநாபன், பாடல் ராமலிங்க சுவாமிகள், பாரதியார், மருதகாசி, ஆத்மநாபன் பாடல்கள். இந்நடித்தவர்கள் சகசரநாமம், எஸ்.சி. சுப்பையா, மைனாவதி, பண்டரிபாய், தேவிகா, முத்துராமன். அடுத்து நான் சொல்லு ரகசியம். டைரக்டர் பி. ஸ்ரீதர் ராவ், இசை ஜி. ராமநாதன், பாடல் மருதகாசி, சிவாஜி, அஞ்சலி தேவி, சந்திரபாபு, எம்.எஸ். ராஜம் நடித்தாங்க. நல்ல அருமையான பாடல்கள் கொண்ட படம். ஓரளவு ஓடியது. அடுத்து பத்தரை மாத்து தங்கம். டைரக்டர் கே.எஸ். மணி, கதை வசனம் காலை பித்தன், பாடல் கூசா கிருஷ்ணமூர்த்தி, லட்சுமணதாஸ், தமிழழகன், பாலையா, டி.ஆர். ராமச்சந்திரன், பண்டரிபாய், சுந்தரிபாய் நடித்தாங்க. சுமாராக ஓடிய படம். அடுத்து பாகப்பிரிவினை. டைரக்டர் ஏ. பீம்சிங், கதை வசனம் எம்.எஸ். சோலைமலை, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாணம், மருதகாசி எழுதியிருந்தாங்க. சிவாஜி, சரோஜாதேவி, பாலையா, எஸ்.சி. சுப்பையா, எம்.பி. ராஜம், நம்பியார், எம்.ஆர். ராதா நடித்தாங்க. தேசிய விருது பெற்ற 200 நாள் ஓடிய படம் இது.
அடுத்து பாக்கிய தேவதை, டைரக்டர் சாணக்கியா, கதை வசனம் பாடல்கள் தஞ்சை ராமையாதாஸ், இசை மாஸ்டர் வேணு. நடித்தவங்க ஜெமினி, சாவித்ரி, ராஜ்சுலோசனா, நம்பியார். சாரதா ஸ்டுடியோவில் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் படம் பாக்கிய தேவதை இது ஆகும். அடுத்து பாஞ்சாலி, டைரக்டர் முக்தா சீனிவாசன், இசை கேவி மகாதேவன். பாடல்கள் மருதகாசி எழுதினார். மனோகர், ஆர்எஸ் மனோகர், தேவிகா, டி.கே. ராமச்சந்திரன், வி.கே. ராமசாமி, முத்துலட்சுமி நடிச்சிருந்தாங்க. இதுவும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிய படம். அடுத்து பாண்டித்தேவன், டைரக்டர் கே. சுப்பிரமணியம், இசை சி.என். பாண்டுரங்கன், பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முத்துக்குத்து எழுதினாங்க. இது டி.கே. பாலச்சந்திரன், ராஜ்சுலோசனா, அசோகன், சந்திரபாபு, பி.எஸ். சரோஜா, டி.ஏ. மதுரம் நடித்த படம் இது பாண்டித்தேவன். அடுத்து பிரசிடென்ட் பஞ்சாட்சரம், டைரக்டர் ஏ. பீம்சிங், இசை ஜி. ராமநாதன், பாடல் கண்ணதாசன் பாரதியாரும். எஸ்.எஸ். ராஜேந்திரன், பி. சரோஜாதேவி, சகசரநாமம், சாந்தினி நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஓரளவுக்கு ஓடியது என்று சொல்லலாம். அடுத்து புதுமை பெண், டைரக்டர் எம். திருவேங்கடம், இசை டி.ஜி. லிங்கப்பா, கதை எஸ். தட்சிணாமூர்த்தி, பாடல் மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயண எழுதியிருந்தாங்க. நடிகர் எஸ்.எஸ்.ஆர். பாலையா, மனோகர், வி.கே. ராமசாமி, ராஜ்சுலோசனா, எம்.என். ராஜம். சுமாராக ஓடியது. அடுத்து பெண் குலத்தின் பொன் விளக்கு, டைரக்டர் பி. விட்டலாச்சாரியா, இசை மாஸ்டர் வேணு, வசனம் மகாவீர், பாடல்கள் வில்லிபுத்தான், முகவை ராஜமாணிக்கம். நடித்தவங்க ஜெமினி கணேசன், நம்பியார், எம்.என். ராஜம், ஸ்ரீரஞ்சனி. இது சுமாராக ஓடிய படம். அடுத்து பொண்ணு விளையும் பூமி, கதை வசனம் அரங்கண்ணல், இசை கே.எச். ரெட்டி. நடித்தவர்கள் ஜெமினி, பத்மினி, பாலையா, சந்திரபாபு, ராகினி. ஓரளவுக்கு இந்த படம் ஓடியது என்று சொல்லலாம். அடுத்து மஞ்சள் மகிமை, டைரக்டர் ஏ. சுப்பாராவ், கதை ஆஷா பூர்ணாதேவி, இசை மாஸ்டர் வேணு, பாடல் உடுமலை நாராயணகவி, மருதகாசி எழுதினாங்க. ஏ. நாகேஸ்வரராவ், சாவித்ரி, ரங்காராவ் தங்கவேல் நடித்தாங்க. தேசிய விருது பெற்ற ஒரு வெற்றி படமாக இது. அடுத்து மரகதம், இது டைரக்டர் ஸ்ரீ ராமுலு எடுத்தது. வசனம் முரசலிமாறன், இசை எஸ்.எம். சுப்பையா, சிவாஜி, பத்மினி, பாலையா, சந்திரபாபு, டி.எஸ். துரைராஜ், ஓ.ஏ.கே. தேவ, முத்துலட்சுமி நடிச்சிருந்தாங்க. கருங்குயில் குன்றத்து கொலைங்கிற ஒரு நாவலை தழுவியது. 100 நாள் ஓடிய படம். அடுத்து மணிமேகலை, டைரக்டர் வி.எஸ். ராகவன், இசை ஜி. ராமநாதன், கதை வசனம் இளங்கோவன், டி.ஆர். மகாலிங்கம், பானுமதி, காக்கா ராதாகிருஷ்ணன், சந்தியா, ஜி. சவுந்தரன் நடித்தாங்க. இது ஒரு 100 நாள் வெற்றி படமாக அமைந்தது அந்த காலத்திலேயே. அடுத்து மனைவியே மனிதனின் மாணிக்கம், இது டைரக்டர் கே. வேம்பு, கதை ராஜகோபால், இசை எஸ். அனுமந்தராவ், பாடல் கண்ணதாசன், மருதகாசி, புரட்சிதாசன், கே. பாலாஜி, நாகையா, பண்டேரிபாய், வி. சரோஜா நடித்த சுமாராக ஓடிய படம். அடுத்து மாதவி, டைரக்டர் கிருஷ்ணராவ், கதை வசனம் வெங்கடராமானுஜம், இசை கேவி மகாதேவன், பாடல்கள் காமு ஷெரீப். நடித்தவங்க மனோகர், ஆர்எஸ் மனோகர், சவுகா ஜானகி, முத்துலட்சுமி, தேவிகா, பக்ரிசாமி. சுமாராக ஓடிய படம். அடுத்து மாமியார் மிச்சிய மருமகள், ஏவிஎம் தயாரிப்பது. டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு, இசை ஆ. சுதர்சனம், எஸ்.எஸ். ராஜேந்திரன், எம்.என். ராஜம், டி.வி. நாராயணசாமி, ஜி. வரலட்சுமி, தாம்பரம் லலிதா நடித்த முழுநீள நகைச்சுவை படமாக இருந்தது. அடுத்து மாலா ஒரு மாங்கல்ய விளக்கு, நடிகை மாதுரி தேவி தயாரித்தார். அவர் கணவர் முகர்ஜி இயக்கினார். இசை சி.என். பாண்டுரங்கன். நடித்தவங்க நாகையா, மாதுரி தேவி, அப்பா துரைசாமி, காமினி. இது அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அடுத்து மின்னல் வீரன், டைரக்டர் ஜம்பண்ணா, கதை வசனம் பாடல் ஏ.எல். நாராயணன், பாடல் எழுதியது மருதகாசி, தஞ்சை ராமையாதாஸ், இசை வேதா. நடித்த பி.எஸ். வீரப்பா, சந்தியா, வனஜா, முத்துலட்சுமி. சுமாராக ஓடிய படம். அடுத்து யானை வளர்த்த வானம்பாடி, டைரக்டர் பி. சுப்பிரமணியம், இசை பிரதர் லட்சுமணன், ஸ்ரீராம், எம்.என். நம்பியார், குமாரி, எஸ்.டி. சுப்புலட்சுமி நடித்தாங்க. இந்த படத்தில் வந்த ஒரு முக்கியமான குரங்கு நடித்தது. அது ரொம்ப பரபரப்பாக அந்த விஷயத்தை பேசினாங்க. ஓரளவுக்கு ஓடியது. அடுத்து ராஜ் சேவை, டைரக்டர் கே. காமேஸ்வரராவ், பாடல் தஞ்சை ராமையாதாஸ், இசை டி.வி. ராஜு, என்.டி.ஆர். ரங்காராவ், பாலையா, வீரப்பா, கண்ணாம்பா, சவுகாஜன் நடித்து சுமாராக ஓடிய படம். அடுத்து ராஜா மலையசிம்மன், டைரக்டர் பி.எஸ். ரங்கா, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல்கள் மருதகாசி. நடித்தவங்க ரஞ்சன், சவுகா ஜானகி, சாரங்கபாணி, அங்கமுத்து நடித்தாங்க. இது ஓரளவு சுமாராக ஓடிய படமாக இருந்தது. அடுத்து வண்ணக்கிளி, டைரக்டர் டி.ஆர். ரகுநாத், இசை கேவி மகாதேவன், பாடல்கள் மருதகாசி. மாடர்ன்ஸ் தேட்டர் இதை தயாரித்தாங்க. இது நடித்தவங்க பிரேம் நசீர், டி.ஆர். ராமச்சந்திரன், பி.எஸ். சரோஜா, மைனாவதி. வெற்றி படங்கள், பாடல்கள் அருமையாக இருந்தது. அடுத்து வாழ வைத்த தெய்வம், டைரக்டர் எம்.ஏ. திருமுகம், கதை வசனம் ஆருதாஸ், இசை கேவி மகாதேவன், பாடல்கள் மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், தஞ்சை ராமையாதாஸ், எல். நாராயண எழுதியிருந்தாங்க. நடித்தவங்க ஜெமினி, பாலையா, வி.கே. ராமசாமி, சரோஜா தேவி,
ஜி சகுந்தலா. இது வந்து ஓரளவு சுமாராக ஓடிய படமாக இது வந்தது. அடுத்து வாழ்க்கை ஒப்பந்தம். டைரக்டர் வந்து எச் ரெட்டி. இசை கண்டசாலா. வசனம் பாடல் தஞ்சை ராமையாதாஸ், ஏ நாகேஸ்வரராவ், நம்பியார், ரங்காராவ், ஜமுனா, ராசுலோசனா நடித்த ஒரு சுமாராக ஓடிய படம். அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன். 1959 வந்து வெற்றி விழா கண்டு பெரிய அளவில் பேசப்பட்ட படம். டைரக்டர் பி ஆர் பந்துலு, இசை ஜி ராமநாதன், பாடல் கூமா பாலசுப்ரமணியம், சிவாஜி, ஜெமினி, பத்மினி, எஸ் வரலட்சுமி, ஜாவ சீதாராமன் போன்ற நடித்திருந்தாங்க. ஒரு வெள்ளி விழா படம். தேசிய விருது பெற்றது. எகிப்து உலப்பட விழா சிவாஜிக்கு விருது வழங்கினாங்க. இசையமைப்பாளராக ஜி ராமநாதனுக்கு விருது வழங்கினாங்க. இந்த படம் வந்து அந்த வருஷத்தில் வரும்போது அந்த சிவகங்கை சொன்னங்களே முன்னே அந்த படம் வந்ததுனால இது வந்து நன்றாக ஓடி வெற்றி கண்டது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா சிவாஜி ஒரு 6 படத்தில் நடிச்சுப்பார். அதில் ஒன்று வந்து கௌரவ வேடம், 2 படங்கள். மற்ற படங்களில் பார்த்தீங்க 1959 பார்த்திங்கன்னா சிவாஜி ஒரு 6 படங்கள் தான். ஆனால் அதே எஸ்எஸ்ஆர் வந்து 11 படம் நடிச்சிருப்பார். ஜெமினி கணேசன் 7 படங்கள், பிரேம் நசீர் ஒரு 8 படங்கள், ஆர் மனோகர் வந்து ஒரு 5 படங்கள், கே பாலாஜி டைரக்டராக இருப்பார், அவர் வந்து 7 படங்கள் நடித்தார். டிஆர் மகாலிங்கம் 4 படம் நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி காலகட்டங்களில் மற்ற நடிகர்கள் நடிச்சிருக்கும்போது சிவாஜியும் அந்த ஈடு கொடுத்து நடிச்சிருந்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.